சுட சுட லெமன் கொரியாண்டர் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைமணம். இப்போ வந்து வின்டர் சீசன் வந்துடுச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த குளிருக்கு ஏதமாக ஒரு சூப் ஒன்று பண்ணலாம். அது என்ன அப்படின்னா லெமன் கொரியாண்டர் சூப். அதை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய காய்கறி போடாமல் திக்காக இல்லாமல் கொஞ்சம் கிளியர் சூப் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெர்ஷனில் வந்து இன்றைக்கி பண்ணலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் இந்த வெங்காயத்தாள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெங்காயத்தாளில் வந்து அந்த வெங்காயம் இருக்குல்ல, பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் இலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பூண்டு வந்து பொடியாக வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கூட கொஞ்சமாக கேரட், இது வந்து ரெட் கலர் கேரட், நம்ம டெல்லி கேரட்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில், அந்த மாதிரி ரெட் கலர் கேரட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் காலிஃப்ளவர் பொடியாக நறுக்கி வச்சு கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் மெயினாக இப்போ வந்து கொரியாண்டர் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் நம்ம வந்து ஒன்று, இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒன்று நம்ம போட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அப்புறம் இன்னொன்று கட் பண்ணி ஒரு 1.5 அப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு காய்கறி இந்த லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டருக்கு கிட்ட சூப்பு நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி இது. இப்போ நம்ம இது எப்படி இந்த சூப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம், இந்த லெமன் கொரியாண்டர் சூப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் கொஞ்சமாக பச்சை பட்டாணி, இது வந்து கேரட், அந்த ரெட் கலர் கேரட், டெல்லி கேரட் நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இது வெங்காயத்தாள், அதை வந்து அந்த பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வெங்காயத்துக்கு பதில் நான் அதையும் போட்டிருக்கேன், அதோட இலையும் போட்டிருக்கேன். ஸோ இது வெங்காயத்தாள், ரெண்டு எலுமிச்சம்பழம், இது வந்து கொத்தமல்லி தழை நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு க்ளோஸ்அப். இப்போ வந்து நம்ம வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், வெண்ணெயை போட்டிருக்கேன். இப்போ இது மெல்ட்டாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொடியாக கட் பண்ண பூண்டு, சப்போஸ் பூண்டு வேண்டாம்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் பூண்டு போட்டிருக்கேன். இது வந்து லேசாக அப்படி வதங்கினா போதும், நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லேசாக அப்படி வதங்கிட்டா போதும். ஏன்னா வெண்ணெயில் அது வதங்கிச்சுன்னா பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வெண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தாள், இதில் வெங்காயமும் சேர்த்து போட்டிருக்கேன், அந்த பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் வெங்காயத்தாள் இல்லை அப்படின்னா நார்மல் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையே நம்ம பொடியாக நறுக்கும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கேரட்டை போடலாம். இப்போ இது வந்து காலிஃப்ளவர் பொடியாக நறுக்கினது. இப்போ இது வந்து பச்சை பட்டாணி, அதாவது நம்ம பண்ணுறது கிளியர் சூப் அப்படிங்கிறதுனால காய்கறி ரொம்ப இதில் போட வேண்டாம், கம்மியாக போட்டுட்டா போகிறோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த வெண்ணெயிலே இது வதங்குச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டா நல்லாயிருக்கும். உப்பு வந்து நல்லா அந்த காயில் சேர்த்துக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு வதக்க வைக்கலாம். இப்போ இது வதங்கினது போதும், தண்ணி விட்டுக்கலாம். வந்து 400 ml வாட்டர், இது இன்னொரு 400, 800, அவ்வளோதான். இப்போ இது 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகு பொடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மிளகு பொடி, இப்போதைக்கு நம்ம இதை போட்டு கொதிக்க வைக்கலாம். அப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து சால்ட் பெப்பர் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அதை கொஞ்சமாக போட்டிருக்கேன். நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு மிளகு பொடி ஏதாச்சும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ இதில் கொத்தமல்லியை நிறையா போடலாம்.
இப்போ நம்ம இதில் நிறைய கொத்தமல்லியை போடுறோம். ஏன்னா இது லெமன் கொரியாண்டர் சூப் இல்லையா, அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். அதனால் நிறைய கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப முன்னாடியே போட்டோம்னா ரொம்ப கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். சும்மா இது 2 நிமிஷம் கொதிச்சாலே போகிறனால தான் இப்போ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம லெமன் ஜூஸ் போடலாம். கொத்தமல்லியும் எலுமிச்சம்பழமும் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த லெமனும் கொரியாண்டரும் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சோம்னா இதில் உள்ள காய்கறிகளும் சேர்ந்து இந்த லெமன் ஜூஸும் கொத்தமல்லியும் சேர்ந்து நல்லா கொதிச்சுடும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். அவ்வளோதான். இப்போது நம்மளோட அருமையான சூப் ரெடி ஆகிடுத்து. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, காய்கறி கம்மியாக போட்டதுனால கொஞ்சம் நல்லா கிளியர் சூப்பாக இருக்குது. காய்கறி ஒன்றுமே போடலன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக காய்கறி போட்டு இந்த மாதிரி ஒரு பாருங்கள், நம்மளோட கிளியர் சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கம்மியாக காய் போட்டு தண்ணியாக பண்ணியிருக்கோம். திக்கு சூப் அது நான் ஒரு தடவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் நல்லாயிருக்கும். காய்கறி போட்டு நம்ம வந்து வதக்கிட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா திக்கு சூப். அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. லெமன் கொரியாண்டர் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப் கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நம்ம போட்ட காய்கறி எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, நானே சொல்லிக்கிறேன். பட் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற சாமான்கள் தான், ஜென்ரலாக கொஞ்சம் இருக்கிற காய்கறிகள் தான். இந்த காய்கறிகள் நீங்கள் மாற்றி கூட பண்ணிக்கலாம். ஒரு கோஸ் இருந்துச்சுன்னா, முட்டைக்கோஸ் இருந்துச்சுன்னா அதையும் போடலாம். அல்லது நமக்கு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கார்ன், அந்த கார்ன் இருந்தால் கார்ன் போடலாம். பட் எது போட்டாலும் கொஞ்சம் காய் கம்மியாக போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிளியர் சூப்பாக சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இப்போ பார்த்தீங்க, இந்த லெமன் கொரியாண்டர் கிளியர் சூப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.